மந்த்லி சிப் அமௌண்ட்டா மாதம் 25,000 கோடி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்மள பல பேருக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிட்டிஸில் எந்த ஒரு டாப் 5 சிட்டிஸ் வந்து அதிகமாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அவங்களோட சிப் அமௌண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எந்த ஒரு சிட்டிஸ்ல இருந்து அதிகமாக போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிறது கொல்கட்டா. கிட்டத்தட்ட 2,49,523 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஏயுஎம்மா கொல்கட்டாவிலேருந்து மட்டும் கரண்டாக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்டில் 4வதாக இருக்கிறது பூனே. 2,96,403 கோடி வந்து ஏயுஎம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்டில் 3வதாக இருக்கிறது பெங்களூர். 4,06,798 கோடி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் ஏயுஎம்மாக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க பெங்களூர் சிட்டி. லிஸ்ட்டில் 2வதாக இருக்கிறது டெல்லி. 9,27,017 கோடி ஏயுஎம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்டில் ஃபர்ஸ்டாக இருக்கிறது மும்பை. 21,18,673 கோடி ஏயுஎம்ல அப்ராக்சிமேட்டாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு சிட்டி. லிஸ்ட்டில் 5வதாக இருக்கிற சிட்டியோட கம்பேர் பண்ணும்போது மும்பையில் இருக்கக்கூடிய ஏயுஎம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குல்லைங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டலால் ஸ்ட்ரீட் அப்படின்னு அந்த ஒரு விஷயமே ஆரம்பித்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை தான். ஸோ ஆப்வியஸாக அங்கே இருக்கிற பலருக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அவேர்னஸ் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு சிட்டியிலேருந்து வரக்கூடிய ஏயுஎம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க பல பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான சிட்டியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்னை அப்படின்ற அந்த ஒரு சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருந்து இருக்குது. கோயம்புத்தூர் அண்ட் திருவனந்தபுரம் அப்படின்ற அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் வந்து எந்த இடத்துல இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற சிட்டிஸில் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சிட்டி என்ன நம்பரில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ சென்னை இல்லைனா தமிழ்நாடு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டோட ரேங்க் கேட்டகரி அண்டர் 3க்குள்ளே அடுத்த ஒரு 5 வருஷத்தில் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.